தருமபுரி மாவட்டம் கடத்தூர் பேருந்து நிலையம் அருகே மற்றும் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி ஆகிய 2 பகுதிகளில் டாஸ்மாக் மதுபான கடைகள் 2 உள்ளன. இந்த 2 டாஸ்மாக் கடையில் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஒரு டாஸ்மாக் கடையை அகற்றி ஒசஹள்ளி பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதியில் டாஸ்மாக் கடையை இடமாற்றம் செய்யப்பட்டு மதுபான கடை துவங்குவதாக நிர்வாகம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. இந்த தகவலை அறிந்த கிராம மக்கள் பஞ்சாயத்து தலைவர் ஆறுமுகம் தலைமையில் தங்கள் பகுதியில் அரசு மதுபான கடை அமைக்கக்கூடாது என தெரிவித்து பேரூராட்சி தலைவர் மணியிடம் மனு அளித்தனர். மேலும் தங்கள் பகுதியில் அரசு மதுபான கடை அமைத்தால் இங்குள்ள விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும். அது மட்டுமின்றி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் ஏற்படும். ஏற்கனவே அரசு பாலிடெக்னிக் கல்லூரி அருகே உள்ள மதுபான கடையால் அங்குள்ள தனியார் கம்பெனியில் பணிபுரியும் பெண்கள், பாலிடெக்னிக் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகள் கல்லூரிக்கு சென்று வருவதற்கு மிகுந்த சிரமப்படுகின்றனர். எனவே தங்கள் பகுதியில் டாஸ்மாக் கடையை அமைக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருவதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். தருமபுரியில் இருந்து ரிப்போர்ட்டர் சீனிவாசன். 1180 குடும்பம் வசிக்கிற ஒரு கிராமம் அது பஞ்சாயத்து. மொத்த பஞ்சாயத்துமே பாதிக்கும். பல ஆயிரம் ஏக்கரை விவசாயிகள் பாதிக்கிறாங்க. அது சம்மந்தமாக ஃபைல் இவங்க மூவ் பண்ணதாக எங்களுக்கு தகவல் தெரிஞ்ச உடனே நாங்கள் அவசர கூட்டம் போட்டு தீர்மானம் மூலிமா பொதுமக்கள் அடிப்படையில் இந்த லெட்டரை நாங்கள் தலைவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறோம்.